ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலும் என்னுடைய இருதயத்திலே தேவன் கொடுத்த பாரம் ஒரு எச்சரிப்பின் சத்தம். பிரியமானவர்களே, இந்த உங்களோடு இடைப்படுகிறார் தேவன். இதிலே உபாகமம் 27வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பீடத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. அதற்கு ஜனங்கள் எல்லோரும் பிரதியுத்தரமாக ஆமேன் என்று சொல்ல கடவர்கள் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இப்படியாக கர்த்தருக்கு அருவருப்பான காரியம் என்று சொல்லப்படுகிறது. எதுவென்று நாங்கள் கேட்டோமாக இருந்தால், இந்த விக்கிரக ஆராதனை, ஒரு சிலையை நாங்கள் வணங்குவதோ, ஒரு படத்தை இப்படியாக நாங்கள் அதை கடவுள் என்று சொல்லி வணங்குவதோ, அது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, யார் கர்த்தர், யார் இந்த கர்த்தர் என்று நீங்கள் கேட்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் என்றால் இந்த வானத்தையும் பூமியையும் உருவாக்கியவர், அண்ட சராசரங்களையும் உருவாக்கியவர். இப்படியாக இந்த பூமியிலே உள்ள ஜீவராசிகளை, மரம் செடி கொடிகளை எல்லாவற்றையும் உருவாக்கியவர் தான் கர்த்தர். பிரியமானவர்களே, இப்படியாக அவருடைய பார்வையிலே இந்த விக்கிரக ஆராதனை அருவருப்பென்று இந்த வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் அவரைத்தான் நாங்கள் வழிபட வேண்டும், அவரைத்தான் நாங்கள் வணங்க வேண்டும். பிரியமானவர்களே, ஏனென்றால் நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். ஆனால் கடவுள் என்று ஒருவர் உண்டு, கர்த்தர் என்று ஒருவர் உண்டு. ஆனால் அந்த கர்த்தருக்கு எதிராளியான பிசாசானவன் என்று ஒருவன் உண்டு. அவன்தான் இந்த ஜனங்களை இப்படியாக தேவனை வழிபடாதபடிக்கு தன்னை வழிபடும்படியாக விக்கிரக ஆராதனைகள் செய்யும்படியாக மனிதர்களை தூண்டி இப்படியாக மனிதர்களை சாபத்துக்குள்ளே தள்ளுகின்றான். பிரியமானவர்களே, அதன் நிமித்தமாக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஏனென்றால் இப்படியாக நம் மனிதர்கள் அழிந்து போவது, எங்களுடைய தேசத்து, எங்களுடைய இன ஜனங்கள் இப்படியாக அழிந்து போவதை நாங்கள் இப்படியாக விரும்பவில்லை. ஏனென்றால் விக்கிரக ஆராதனை செய்பவன் சபிக்கப்பட்டவன் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த வேதம் உண்மை. ஏனென்றால் இந்த வேதத்திலே எழுதியிருப்பது தான் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது, இந்த தேசங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு தீர்க்க தரிசன புத்தகமாக இருக்கின்றது. இந்த தீர்க்க தரிசன புத்தகத்திலே இப்படியாக வார்த்தை சொல்லுகிறது, விக்கிரக ஆராதனை செய்பவன் சபிக்கப்பட்டவன் என்று. பிரியமானவர்களே, அதன் நிமித்தமாக நீங்கள் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும். விக்கிரக ஆராதனைகளை செய்வதை கைவிட வேண்டும். பிரியமானவர்களே, அப்படி கைவிடாத பட்சத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பங்களிலே சாபம் வருகிறதாக இருக்கின்றது. இது உண்மை. பிரியமானவர்களே, உங்கள் மீது நான் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக இந்த எச்சரிப்பின் சத்தத்தை இப்படியாக நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, என்னுடைய இருதயத்திலே தேவன் தாமே அப்படியாக வைத்த பாரத்தை அப்படியே நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன். அதன் நிமித்தமாக விக்கிரக ஆராதனை செய்யாதிருங்கள். பிரியமானவர்களே, இன்று நாங்கள் எங்களுடைய தேசத்திலே பார்த்தோமாக இருந்தால் அநேக யுத்தங்களை எங்களுடைய தேசத்து மக்கள் இப்படியாக கண்டிருக்கிறார்கள், அழிவுகளை கண்டிருக்கிறார்கள். அதன் பின்னணி என்ன என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த விக்கிரக ஆராதனை தான். ஏனென்றால் எங்களுடைய தேசத்திலே கோயிலாக போவார்கள். அந்த கோயில்களிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அநேக விக்கிரகங்கள் இருக்கும், படங்கள் இருக்கும், சிலைகள் இருக்கும். அதற்கு அப்படியாக ஆராதனை செய்வார்கள், அர்ச்சனை செய்வார்கள், அபிஷேகம் செய்வார்கள். அதன் நிமித்தமாக இது எங்களுடைய தேசத்திலே சாபம் வருகிறதாக இருக்கிறது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பீடத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி இப்படியாக மூலஸ்தானத்திலே வைத்து அவற்றை வழிபடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த தீர்க்க தரிசன புத்தகம் சொல்லுகிறது. அதன் நிமித்தமாக இந்த தவறுகளை நீங்கள் செய்யாதிருங்கள். ஏன் உங்களுடைய குடும்பத்திலே இப்படியாக சாபம் வேண்டுமா? இப்படியாக விக்கிரக ஆராதனை செய்து நீங்கள் சாபத்தை இப்படியாக பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அழிவை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? இல்லாவிட்டால் இப்படி விக்கிரக ஆராதனை செய்து திடீர் மரணங்கள் உங்களுடைய குடும்பத்திலே நடக்க வேண்டுமா? அதன் நிமித்தமாக எச்சரிக்கையாருங்கள். பிரியமானவர்களே, ஏன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் செய்து இப்படியாக சாபமான காரியத்தை இப்படியாக பெற்றுக்கொள்ளுகிறீர்கள், அழிவை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள்? பிரியமானவர்களே, அது நிமித்தமாக நீங்கள் இந்த விக்கிரக ஆராதனையிலிருந்து தப்பித்து கொள்ளுங்கள்.
வானத்தையும் பூமியையும் படைத்த மெய்யான தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் தங்கும். பிரியமானவர்களே, அது நிமித்தமாக எச்சரிக்கையாக இருங்கள். இப்படியாக உண்மையான தெய்வத்தை வழிபடுங்கள். சாபமான காரியமாகிய இந்த விக்கிரக ஆராதனையை செய்து உங்களுடைய வாழ்க்கையிலே சாபத்தை தேடிக்கொள்ளாதிருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்றவற்றையும் இழந்து விடாதிருங்கள். பிரியமானவர்களே, அப்படியாக நீங்கள் தேவனை தேடுங்கள். இது ஒரு எச்சரிப்பின் சத்தமாக இருக்கின்றது. இந்த சத்தத்தை கேட்பவர்கள் சற்று சிந்தியுங்கள். அப்படி அதையும் மீறி நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்வீர்களாக இருந்தால் உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக இழப்புகளை சந்திக்க வேண்டி வரும். பிரியமானவர்களே, அது நிமித்தமாக எச்சரிக்கையாயிருங்கள். தேவனிடத்திலே மனம் திரும்புங்கள், ரட்சிக்கப்படுங்கள். அப்பொழுது தேவன் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வை கொடுப்பார், செழிப்பான ஒரு வாழ்வை கொடுப்பார். பிரியமானவர்களே, சந்தோஷத்தை, சமாதானத்தை உங்களுக்கு தருவார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில என்ன தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அதன் நிமித்தமாக தேவனையே தேடுங்கள். இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடத்திலே மனம் திரும்புங்கள். பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனையை கைவிடுங்கள். பிரியமானவர்களே, அப்பொழுது நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அல்லாவிட்டால் இந்த வேதத்திலே சொல்லப்படுகிற சாபங்கள் இப்படியாக வருகிறதாக இருக்கின்றது. அது நீங்களாக தேடிக்கொள்ளுகின்ற ஒன்றாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஏனென்றால் நீங்கள் எத்தனையோ சத்தியத்தை, தேவனுடைய சத்தியத்தை கேட்டீர்கள், சுவிசேஷத்தை கேட்டீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் எத்தனையோ பேர் உங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். அவரையே நீங்கள் வழிபட வேண்டும். அவரை விட்டு நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்தால் அது ஒரு சாபமான காரியம் என்று தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதை மீறி நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்வீர்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே சாபம் வரும். பிரியமானவர்களை, இது நாங்கள் தன்னிச்சையாக சொல்லவில்லை. இந்த வேதத்திலே இருக்கிற உண்மை. இதன்படியாகத்தான் காரியங்கள் நடக்கிறது. தேசத்திலே பார்த்தோமாக இருந்தால் அழிவுகள் நடந்தன. எல்லாம் விக்கிரக ஆராதனை தான் காரணம். ஏனென்றால் பிசாசானவன் தந்திரமானவன். அவன் இப்படியாக ஜனங்களை இப்படி விக்கிரக ஆராதனை செய்தால் ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி தந்திரமாக இப்படியாக பொய்களை விதைத்து ஜனங்களை விக்கிரக ஆராதனையின் பக்கம் இழுத்து சென்று அவர்களை விக்கிரக ஆராதனை செய்ய வைத்து அவனே இப்படியாக அழிவுகளை கொண்டு வந்து இந்த தேசத்து ஜனங்களை அழிக்கிறவனாக இருக்கின்றான். அதன் நிமித்தமாக அந்த பொய்களை நம்பி நீங்கள் விக்கிரக ஆராதனையிலே ஈடுபடாதிருங்கள். பிரியமானவர்களே, அந்த பொய்யன் சொல்லுவான், இப்படியாக உங்களுடைய வேறு நபர்கள் மூலமாக, உங்களுடைய உறவினர்கள் மூலமாக விக்கிரக ஆராதனை செய்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லுவான். அவன் ஒரு பொய்யன். ஆனால் அப்படி நீங்கள் அந்த பொய்களை எண்ணி இப்படி விக்கிரக ஆராதனைகள் செய்கின்ற வேளையிலே உங்களுடைய குடும்பத்திலே சாபம் வரும், திடீர் மரணம் வரும். இது உண்மை. பிரியமானவர்களே, அதன் நிமித்தமாக நீங்கள் இந்த விக்கிரக ஆராதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். ஜீவனுள்ள தேவனிடத்திலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே மனம் திரும்புங்கள். அப்பொழுது ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவீங்கள். ஆமேன், ஆமேன். புத்தியுள்ள மனுஷர்களாய் நடந்து கொள்ளுங்கள். God bless you. Bye.